இது இனிதுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்றைக்கி நல்லா எறா பிரியாணி செய்ய போகிறேங்க. அதுக்கு அளவு தாங்க நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு அரை கிலோ அரிசி நான் பண்ணியிருக்கேங்க. அரிசிக்கு ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரிங்க. அவ்வளோதாங்க செய்யலாம். அந்த மாதிரிங்க ஒரு அரிசி தாங்க நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க. அரை கிலோ கூட கிடையாதுங்க அரிசி. நான் ஒரு 200 250 கிராம் ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கிறேங்க. ஒரு டம்ளர் அரிசி தாங்க எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு பிடி புதினா ஆஞ்சி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய். அதுக்கு வந்து நான் ஒரு கொஞ்சம் பூண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால உரிச்சியாக ஒரு 10 பல் வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி வச்சுருக்கேங்க. அதாங்க இல்லைன்னா 2 பெல்லாரி வெங்காயம் அரிஞ்சு நல்லா பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் ஸ்டார் எல்லாம் வதக்கிட்டு அதையும் போட்டு 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு அது இஞ்சி பூண்டு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்குங்க. அதையும் போட்டுருங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கடையில் வாங்காதீங்க, ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி போடுங்க. அதான் நல்லாயிருக்குங்க. அப்புறம் பாருங்கள் எறா பெரிய பெரிய எறாங்க. இது ஒரு அரை கிலோ எறாங்க. அதை நல்லா நான் எவ்வளோ பெருசு பாருங்கள் எறா. அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி நல்லா மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் எல்லாம் போட்டு நான் லெமன் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டேங்க 1 மணி நேரம். அதில் காரம் நல்லா ஊறி கொண்டு அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அதையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. வெங்காய தக்காளி அது கூடயே இது மேக்னேட் பண்ணி வச்சுக்கிற இது நம்ம எறாவை வந்து நல்லா போட்டு அதுவும் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சுன்னா அது நல்லா அந்த பச்சை வாசனை போகும்போது அதுலேயே வந்துடுங்க. அது தண்ணியெலாம் வருங்க. அது அங்கே நல்லா வெந்துருச்சுங்க. அப்புறம் உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் நமக்கு வந்து தேவையான காரம் வேணும் இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படின்னா அதுக்கு நான் அந்த இறாக்கு ஊற வைக்கிறது திட்டமாக தாங்க ஊற வச்சேன். அதனால் அது பத்தாதுன்றதால கூட ஒரு ஸ்பூன் நான் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணிங்க, அவ்வளோதாங்க. அது அளவுக்கு ஊற்றிக்கிறேங்க தண்ணி. அவ்வளோதான் பாருங்கள். எறா நல்லா அதை வழக்கறிலாம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சோடனே அரிசி போட்டுக்கலாங்க. நல்லா நான் இன்றைக்கி செய்கிறது ஜீரக சம்பா அரிசிங்க. அந்த அரிசியும் போட்டுட்டு ஒரு விசில் நம்ம 3 விசில் வச்சுட்டா எவ்வளோ பலப்பலன்னு ஆகிடுது பாருங்க பிரியாணி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எறா பிரியாணி இந்த மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே பலப்பலன்னு பாருங்கள் ஜீரக சம்பா அரிசியில். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் மீன் வறுத்துருக்குங்க. சங்கரா மீன், அப்புறம் கிளிச்சா மீன், 2 மீனுமே இருக்குது. 2மே வறுத்துருக்கேன். அப்புறம் எப்பயும் போல் ஆனியன் ரைட்டாக வச்சுட்டு அப்போ சூப்பராக இருக்குங்க. அந்த எறா பாருங்கள் நல்லா ஜூஸியாக வெந்து எப்படி இருக்குது பாருங்கள், பெருசு பெருசாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த எறா. அதாங்க எறா பிரியாணி இன்றைக்கி செய்தது.